Very pleasant vanakkam to everyone. In today's class, we will learn about elastic collision in one dimension. Consider two elastic bodies of mass m1 and m2 moving in a straight line on a frictionless horizontal surface as shown in this figure. m1 and m2 mass இருக்கிற ரெண்டு elastic bodies என்ன ஆகுது அப்படின்னா ஒரு frictionless horizontal surface மேலே straight lineல move ஆகுது. Especially பார்த்தீங்கன்னா along positive x direction இல்லையா, இதுதான் positive x direction, ஆப்போசிட்டில் இருக்கிறது negative x direction. அடுத்து என்ன டிட்டர்மைன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ரெண்டு எலாஸ்டிக் பாடியோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டிஸ் டிட்டர்மைன் பண்ண போகிறோம். மாஸ் m1 இனிஷியல் வெலாசிட்டி u1 அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி v1. மாஸ் m2 இனிஷியல் வெலாசிட்டி u2 அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி v2. m1 மாஸ் இருக்கிற அந்த ஆப்ஜெக்டோட ஆரம்ப திசை வேகம் இனிஷியல் வெலாசிட்டியை u1 அப்படின்னும் ஃபைனல் வெலாசிட்டி இறுதி திசை வேகத்தை v1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி m2 மாஸ் இருக்கிற அந்த ஆப்ஜெக்டோட இனிஷியல் வெலாசிட்டியை u2 அப்படின்னும் ஃபைனல் வெலாசிட்டியை v2 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். In order to have collision, we assume that the mass m1 moves faster than mass m2. That is, u1 is greater than u2. இதை 10th ஸ்டாண்டர்டில் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்லேயே நம்ம படிச்சிருக்கோம் ஸ்டேட்மெண்ட் அண்டு ப்ரூஃபில். இப்போது இந்த ஆக்டிவிட்டியில் கொல்யூஷன் நடக்கணும், அந்த ரெண்டு எலாஸ்டிக் பாடியும் ஒன்றோட ஒன்று மோதிக்கணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி அஸ்யூம் பண்ணணும், அல்ல எந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா m1 மாஸ் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு பாடி வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும். எதை கம்பேர் பண்ணும்போது m2 மாஸ் இருக்கிற அந்த செகண்ட் பாடியை கம்பேர் பண்ணும்போது. அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி u1 சொல்லியிருக்கோம், செகண்ட் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி u2 சொல்லியிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டோடது வெலாசிட்டி கிரேட்டர் வேல்யூவாக இருக்கணும். தேர்ஃபோர் u1 கிரேட்டர் தேன் u2. For elastic collision, the total linear momentum and kinetic energies of the two bodies before and after collision must remains the same. ஒரு எலாஸ்டிக் கொல்யூஷன் நடக்குது இல்லை அப்படின்னா அந்த மீட்சி தன்மையுடைய மோதல், மீட்சி மோதல்னு பேர் எலாஸ்டிக் கொல்யூஷன் அப்படின்னா. இந்த எலாஸ்டிக் கொல்யூஷனுக்கு பார்த்திங்கன்னா டோட்டல் லீனியர் மொமெண்டமும் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த டூ பாடிஸும் பிஃபோர் கொல்யூஷனும் ஆஃப்டர் கொல்யூஷனும் கட்டாயம் சேமாக தான் இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? total linear momentum before collision is equal to total linear momentum after collision இருக்கணும். அதே மாதிரி kinetic energy of the two bodies before collision is equal to the kinetic energy of the two bodies after collision அப்படின்னு சொல்லி கட்டாயம் இருக்கணும். எஸ், இப்போ மொமெண்டம் கண்டுபிடிக்க போகிறோம். பிஃபோர் கொல்யூஷன் மொமெண்டம் வந்து ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் மொமெண்டம் ஆஃப் மாஸ் m1க்கு பிஃபோர் கொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அது இனிஷியல் தானே. அப்போது pi1 ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறதுனால 1ன்னு போடுறோம். u1 m1. அதே மாதிரி செகண்ட் மாஸுக்கு பார்த்திங்கன்னா மொமெண்டம் பிஃபோர் கொல்யூஷனுங்கிறது pi2 m2 u2 அப்படின்னு சொல்லி இருக்கும். இருக்குமா இருக்காதா?
இப்போ டோட்டல் லீனியர் மொமெண்டம் கண்டுபிடிங்க பார்க்கலாம். PI is equal to before collision total linear momentum அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஆப்ஜெக்டோட லீனியர் மொமெண்டத்தை ஆட் பண்ணுற வேல்யூவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ PI is equal to PI1 plus PI2ன்னு கிடைக்கும். அதனோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது PI is equal to M1U1 plus M2U2ன்னு கிடைக்கும். இதே மாதிரி தான் ஆஃப்டர் கொல்யூஷனும் நம்ம டோட்டல் லீனியர் மொமெண்டம் டிட்டர்மைன் பண்ண போகிறோம். ஆஃப்டர் கொல்யூஷன் மொமெண்டம் ஆஃப் மாஸ் M1 அப்படிங்கிறது PF1, Fனா ஃபைனல்னு அர்த்தம். PF1 is equal to M1 V1, ஏன்னா ஃபைனல் வெலாசிட்டியை நம்ம Vன்னு எடுத்திருக்கோம். ஃபார் செகண்ட் ஆப்ஜெக்ட் மாஸ் M2க்கு PF2 is equal to M2 V2. இங்கே மாஸ் அப்படிங்கிறது வேரியபிள் இல்லையா? அப்போ டோட்டல் லீனியர் மொமெண்டம் கண்டுபிடிங்க. PF is equal to PF1 plus PF2, ரெண்டோட சம் ஆஃப் வேல்யூ. therefore finally PF is equal to M1 V1 plus M2 V2. அப்போ டோட்டல் லீனியர் மொமெண்டம் பிஃபோர் கொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு ஆஃப்டர் கொல்யூஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கண்டிஷன். இங்கே மொமெண்டம் P is equal to MV, product of mass and velocity of that object only known as momentumங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? From the law of conservation of linear momentum, total momentum before collision is equal to total momentum after collision நம்ம படிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம்? பிஃபோர் கொல்யூஷன் டோட்டல் மொமெண்டம் என்னன்னு டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். M1U1 plus M2U2 that is equal to total momentum after collision, that is M1V1 plus M2V2. வேறு எந்த மாதிரி எழுதலாம்? இந்த எக்ஸ்பிரஷனை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணலாம். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறது? ஃபஸ்ட் ஆப்ஜெக்டோட மொமெண்டம்லாம் ஒரு சைடும் செகண்டோடதெல்லாம் ஒரு சைடும் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது என்ன நடக்கும்? M1 U1, இந்த M1 டேர்ம் லெஃப்டில் வரும்போது மைனஸ் M1 V1ன்னு மாறும். அதே மாதிரி தான் ரைட் சைடு, தட் இஸ் ஈக்குவல் டு M2 V2. இந்த M2 U2 லெஃப்ட் ரைட் சைடு போகும்போது மைனஸில் வரும். ஸோ M2 U2ன்னு கிடைக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கிற ரெண்டு டேர்ம்ஸ்லேயுமே M1 வந்து காமனாக இருக்குது. அப்போ M1 காமனாக வெளியில் எடுத்துட்டா ரிமைனிங் யார்? U1 மைனஸ் V1ன்னு இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு சிமிலர்லி ரைட் சைடில் M2 காமனாக இருக்குது. அப்போ M2 இன்ட்டு V2 மைனஸ் U2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்கு. All of you understand? Okay. நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் இன்ட்ரொடக்ஷன்லேயே படிச்சிருக்கோம். என்னென்ன? டோட்டல் மொமெண்டம் ஆஃப் that bodies before collision and after collision சேமாக இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த டூ பாடிஸ் பிஃபோர் கொல்யூஷன் அண்ட் ஆஃப்டர் கொல்யூஷன் சேமாக இருக்கணும்னு படிச்சிருக்கோம். இப்போ மொமெண்டம் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணியாச்சு. பிஃபோர் கொல்யூஷன் அண்ட் ஆஃப்டர் கொல்யூஷன் தி டோட்டல் மொமெண்டம் ஆஃப் த டூ பாடிஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம டிட்டர்மைன் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜியை டிட்டர்மைன் பண்ணணும். அந்த டூ பாடிஸுக்கும் டிட்டர்மைன் பண்ணணும். ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் கைனட்டிக் எனர்ஜி என்னது? K is equal to half mv². half கான்ஸ்டன்ட்டு, இங்கே m வேரியபிள் M1 M2. அதே மாதிரி v²ங்கிறது வெலாசிட்டி, ஸ்கொயர் ஆஃப் தி வெலாசிட்டி. இங்கே வெலாசிட்டின்றது வேரியபிள். இனிஷியல் அப்படின்னா யூன்னு எடுத்திருக்கோம், ஃபைனல் அப்படின்னா வின்னு எடுத்திருக்கோம். இந்த ஜென்ரல் ஃபார்மேட்டு படி தான் நம்ம கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த டூ பாடிஸ் பிஃபோர் கொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு ஆஃப்டர் கொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண போகிறோம். கவனிங்க, கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் மாஸ் M1 பிஃபோர் கொல்யூஷன் பாருங்கள். KE I1 is equal to 1/2 M1 U1². அதே மாதிரி ஆஃப்டர் கொல்யூஷன் கண்டுபிடிங்க. மோதலுக்கு பின்னாடி KE F1 is equal to half M1 V1².
அடுத்து செகண்ட் பாடிக்கு டிட்டர்மைன் பண்ணலாமா? கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் மாஸ் m2. அப்போ KEI2 is equal to half m2 u2 square. அதே மாதிரி ஆஃப்டர் கொலிஷன் பாருங்கள், KEF2 is equal to half m2 v2 square. இப்போ டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி எப்படி கிடைக்கும்? டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன் KEI is equal to KEI1 plus KEI2. இப்போ நம்ம KEI1 I2லாம் டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். அப்போ KEI is equal to 1/2 m1 u1 square plus 1/2 m2 u2 square. இதே மாதிரி ஆஃப்டர் கொலிஷன் கண்டுபிடிக்கலாம். ஆஃப்டர் கொலிஷன் டிட்டர்மைன் பண்ணும்போது இங்கே பாருங்கள், KEFன்னு இங்கே வந்திருக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு KEF1 ப்ளஸ் KEF2ன்னு வந்திருக்கணும். கரெக்டா? இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். KEFங்கிறது டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த டூ பாடிஸ் ஆஃப்டர் கொலிஷன். அப்போ KEF is equal to 1/2 m1 v1 square plus 1/2 m2 v2 square. Yes? ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஃபார் எலாஸ்டிக் கொலிஷன் டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப்டர் கொலிஷன். அப்போ பிஃபோர் கொலிஷன் டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த டூ பாடிஸ் என்னது? 1/2 m1 u1 square plus 1/2 m2 u2 square. That is equal to total kinetic energy after collision of the two bodies 1/2 m1 v1 square plus 1/2 m2 v2 square. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஆஃப்டர் சிம்பிளிஃபையிங் அண்ட் ரீஅரேஞ்சிங் தி டேர்ம்ஸ், இந்த டேர்ம்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா m1 into u1 square minus v1 square that is equal to m2 into v2 square minus u2 square. எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் மாஸ் m1 பிஃபோர் கொலிஷன் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன்லாம் ஒன் சைடு எடுத்துகிட்டு வரோம் இல்லையா? அப்போ ஃபஸ்ட் ஆப்ஜெக்டோடதெல்லாம் லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு வரோம். இப்போ இந்த ப்ளஸ் டேர்ம் என்ன ஆகும்? மைனஸாக மாறும். அதே மாதிரி செகண்ட் ஆப்ஜெக்டோடதெல்லாம் ரைட் சைடில் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போது 1/2 m1 u1 ஸ்கொயர், இந்த ப்ளஸ் டேர்ம் லெஃப்ட்டுக்கு வரும்போது மைனஸில் வரும். மைனஸ் 1/2 m1 v1 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு, ஆல்ரெடி இங்கே யார் இருக்கிறது? 1/2 m2 v2 ஸ்கொயர் ப்ளஸ், சாரி இங்கே யார்? இந்த ப்ளஸ் டேர்ம் வந்து ரைட் சைடு வரும்போது மைனஸில் வரும். 1/2 m2 u2 ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ இந்த 4 டேர்ம்ஸ்லேயும் 1/2 காமனாக இருக்கா? வெளியில் எடுத்துடலாமா? எடுங்க பார்க்கலாம். 1/2 இன்ட்டு m1 u1 ஸ்கொயர் மைனஸ் m1 v1 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு, ரைட் சைட்லேயும் 1/2 காமனாக இருக்குது. அப்போ 1/2 வெளியில் எடுத்தாச்சு. ரிமைனிங் m2 v2 ஸ்கொயர் மைனஸ் m2 u2 ஸ்கொயர். இப்போ இந்த 1/2 கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ண மீதி யார் இருப்பாங்க? இந்த m1ம் பாருங்கள் காமனாக இருக்குது. லெஃப்ட் சைடில் m1 காமனாக இருக்குது அண்டு ரைட் சைடில் m2 காமனாக இருக்குது. வெளியில் எடுக்கலாமா? அப்போது m1 இன்ட்டு u1 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு m2 இன்ட்டு v2 ஸ்கொயர் மைனஸ் u2 ஸ்கொயர். எஸ் ஆர் நோ? அப்படி தான் பை ஆஃப்டர் சிம்பிளிஃபையிங் அண்ட் ரீஅரேஞ்சிங் தி terms, after simplifying and rearranging the terms we will get this expression.
m1 into u1 minus v1 u1 square minus v1 square is equal to m2 into v2 square minus u2 square. Yes. கவனிங்க, இந்த u1 square minus v1 square அப்படிங்கிறது எப்படி இருக்கு? a square minus b square ஃபார்மேட்டில் இருக்குது. a square minus b square trigonometry ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? a plus b into a minus bன்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த u1 square minus v1 square நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ரைட் சைடு பாருங்கள், ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா v2 ஸ்கொயர் மைனஸ் u2 ஸ்கொயர் அப்படிங்கிறது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதையும் என்ன பண்ணலாம்? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஆர்டரில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். பாருங்கப்போ m1 u1 plus v1 into u1 minus v1 that is equal to m2 into v2 plus u2 into v2 minus u2. அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டிவைடிங் ஈக்குவேஷன் 4.49 by 4.47. இந்த 4.49 எக்ஸ்பிரஷனை வந்து 4.47ஆல் டிவைட் பண்ணுறோம். 4.47ங்கிற எக்ஸ்பிரஷன் யார்? m1 into u1 minus v1 that is equal to m2 into v2 minus u2. இப்போ டிவைட் பண்ணுங்க பார்க்கலாம். m1 into u1 plus v1 into u1 minus v1 divided by m1 into u1 minus v1 that is equal to right side ல யார் இருக்கிறது? m2 into v2 plus u2 into v2 minus u2 divided by யார் இருக்கிறா? m2 into v2 minus u2. இப்போ இங்கே யார் கேன்சல் ஆயிடுவா? m1 m1 கேன்சல் ஆயிரும், m2 m2 கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி u1 minus v1ம் u1 minus v1ம் கேன்சல் ஆயிரும். இங்கே v2 minus u2வும் v2 minus u2வும் கேன்சல் ஆயிரும். இங்கே மீதி யார் தான் இருக்கிறது? u1 plus v1 is equal to v2 plus u2. சரிதானே? எஸ். இங்கே பாருங்கள், சிம்பிளிஃபைட் ஃபார்மே u1 plus v1 is equal to v2 plus u2ன்னு இருக்குது. இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். இனிஷியல் வெலாசிட்டிலாம் ஒரு சைடும் ஃபைனல் வெலாசிட்டிஸ்லாம் ஒரு சைடும் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போது u1 ரைட் சைடில் இருக்கிற ப்ளஸ் u2ங்கிறது லெஃப்ட்டுக்கு வந்தால் மைனஸ் u2வாக மாறும். தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி ரைட் சைடில் யார் இருக்கிறா? v2. லெஃப்டில் இருக்கிற v1 வந்து ரைட் சைடு போகும்போது மைனஸ் v1ஆக மாறும். therefore u1 minus u2 is equal to v2 minus v1 அப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. இந்த ஈக்குவேஷனை வேறு எந்த மாதிரி எழுதலாம்? u1 minus u2 is equal to minus of v1 minus v2. ஏன்னா ஃபஸ்ட் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி மைனஸ் ஆஃப் தி வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் ஆப்ஜெக்ட்னு எழுதணுன்றதுனால இங்கே மைனஸ் 1 எடுத்துக்கலாம். v2 மைனஸ் v1ன்னு இருக்குது. v1 மைனஸ் v2ன்னு எழுதும்போது ஒரு மைனஸ் எக்ஸஸாக வரும். அப்போ அந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா மைனஸ் v1 அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் v2ன்னு கிடச்சிரும். அகைன் நம்மளோட பழைய டேர்ம் என்னது? v2 மைனஸ் v1ன்றது நமக்கு கிடச்சிரும். எஸ். This means that for any elastic head-on collision,
the relative speed of the two elastic bodies after collision has the same magnitude as before collision but in opposite direction. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, for any elastic head on collision, எந்த ஒரு மீட்சி மோதலாக இருந்தாலும் அந்த ரிலேட்டிவ் ஸ்பீட் ஆஃப் டூ எலாஸ்டிக் பாடிஸ், ரிலேட்டிவ் ஸ்பீடுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டோட இயக்கத்தை சார்ந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் இயங்கிறது. ஆஃப்டர் கொலிஷன் ஹேஸ் தி சேம் மேக்னிடியூட் ஆஸ் பிஃபோர் கொலிஷன். எந்த ஒரு எலாஸ்டிக் கொலிஷன் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த எலாஸ்டிக் பாடிஸோட ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்றது ஆஃப்டர் கொலிஷனும் சரி பிஃபோர் கொலிஷனும் சரி மேக்னிடியூடு சேமாக இருக்குது. பட் போத் ஆர் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் இல்லையா? ஆஃப்டர் கொலிஷன் பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தால் பிஃபோர் கொலிஷன் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். ஃபர்தர் நோட் தட், மேலும் இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் நம்ம சொல்லணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ரிசல்ட்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிற இந்த ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா, வெலாசிட்டி அப்படின்றது இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். எலாஸ்டிக் கொலிஷனில் ஒரு எலாஸ்டிக் ஆப்ஜெக்ட்ஸோட வெலாசிட்டி அப்படின்றது மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இல்லை. இன் எலாஸ்டிக் கொலிஷன் தி வெலாசிட்டி ஆஃப் தட் எலாஸ்டிக் பாடிஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். ஓகே, rewriting the above equation for V1 and V2. above equation வந்து rewrite பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா, V1 V2 in terms of V1 and V2 அப்படின்னு சொல்லி இந்த above equation நம்ம rewrite பண்ணுறோம். யார் above equation? U1 minus U2 is equal to V2 minus V1. இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு V1 கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? அப்போது மைனஸ் V1 ரைட் சைடில் இருக்கட்டும். இந்த V2 லெஃப்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகும்? மைனஸாக மாறும். தட் இஸ் ஈக்குவல் டு U1 மைனஸ் U2 மைனஸ் V2ன்னு கிடைக்கும். நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் V1ன்றது ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ ப்ளஸ் U1 அப்படின்றது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைனஸ் அண்ட் மைனஸ் U2 இஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் V2 ஆல்சோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ளஸ். அப்போ நமக்கு எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் தி வெலாசிட்டி ஆஃப் தி ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட், எஸ்பெஷலி தி ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் தி ஃபஸ்ட் மாஸ் M1 இஸ் V1 is equal to V2 plus U2 minus U1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நீ பாருங்க, V1 is equal to V2 plus U2 minus U1. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, V2 இதே மாதிரி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த எக்ஸ்ப்ரெஷனில் இருந்து கூட V2 கண்டுபிடிக்கலாம். இங்கே இருக்கிற V2 ரைட் சைடில் வச்சுட்டு ரிமைனிங் எல்லாம் லெஃப்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம். அப்போ யார் இருக்கிறாங்க? ஆல்ரெடி V1 இருக்குது. அப்போ இந்த ப்ளஸ் U2 லெஃப்ட்டுக்கு வந்தால் மைனஸ் U2வாக மாறும். இந்த மைனஸ் U1 அப்படின்றது ப்ளஸ் U1ஆக மாறும். தட் மீன்ஸ் V2 is equal to U1 plus V1 minus U2. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, during the elastic collision the final velocity of that first object and the final velocity of second object determine பண்ணியிருக்கோம் after collision. Before collision the velocity of the two bodies U1 and U2. After collision the velocity of the two bodies V1 and V2. இதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
the velocity of the two bodies before collision and after collision before collision of the two bodies u1 and u2 அப்படிங்கிறதையும் நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியும். To find the final velocities v1 and v2. v1 and v2 அப்படிங்கிற ஃபைனல் வெலாசிட்டி இப்போ டிட்டர்மைன் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 4.52 இன் ஈக்குவேஷன் 4.47 4.52ங்கிற ஈக்குவேஷனை 4.47ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். யார் இது 4.47 அப்படிங்கிறது m1 இன்ட்டு u1 minus v1 that is equal to m2 into v2 minus u2. Phi 2 யாரு 4.52ங்கிற எக்ஸ்பிரஷன் யாரு v2 is equal to u1 plus v1 minus u2. இப்போ இங்கே இருக்கிற v2க்கு பதிலாக நாம் இந்த எக்ஸ்பிரஷனை அப்ளை பண்ண போகிறோம். அப்போது m1 into u1 minus v1 is equal to m2 into u1 plus v1 minus u2 minus u2. சரிதானே? இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? m1 into u1 minus v1 that is equal to m2 into u1 plus v1. இந்த மைனஸ் u2ன்றது 2 டைம்ஸ் இருக்குது. அப்போது மைனஸ் 2u2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது? இந்த m1 m2லாம் காமனாக இருக்குது அந்த எல்லா டேர்ம்ஸுக்கும். m1ன்றது லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த 2 டேர்ம்ஸுக்கும் காமன். இந்த m2ன்றது ரைட் சைடில் இருக்கிற இந்த 2 டேர்ம்ஸுக்கும் காமன். அப்போ உள்ளே எடுத்துகிட்டு போகலாமா? இப்போ m1 u1 minus m1 v1 is equal to m2 u1 plus m2 v1 minus 2 m2 u2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டிஸ்லாம் ஒரு சைடும் ஃபைனல் வெலாசிட்டிஸ்லாம் அதர் சைடும் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்படி ரீப்ளேஸ் பண்ணும்போது கவனிங்க, இனிஷியல் வெலாசிட்டி இருக்கிற டேர்ம்ஸில் என்ன பண்ணுறோம் லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். ஆல்ரெடி பாருங்கள் m1 u1 இருக்குது. இந்த ப்ளஸ் டேர்ம் இங்கே வந்தால் மைனஸ் ஆகும். மைனஸ் டேர்ம் லெஃப்ட் சைடுக்கு வரும்போது ப்ளஸ் டேர்மாக மாறும். ஆல்ரெடி இங்கே m2 v1 இருக்குது. இந்த மைனஸ் m1 v1 ரைட் சைடு வரும்பொழுது ப்ளஸ் m1 v1 மாறும். அடுத்து இங்கே இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் பாருங்கள் லெஃப்ட் சைடில் u1 காமனாக இருக்கா? அப்போ வெளியில் எடுத்துடலாமா? m1 minus m2 into u1 plus 2 m2 u2 that is equal to இந்த ரைட் சைடில் இருக்கிற 2 டேர்ம்ஸ்லேயும் v1 காமனாக இருக்குது. ஸோ வெளியில் எடுத்தாச்சு. m1 plus m2 into v1. இப்போ நம்மளோட எய்ம் என்னது? தி ஃபைனல் வெலாசிட்டிஸ் ஆஃப் த 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் 2 எலாஸ்டிக் பாடிஸ் v1 and v2 இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாஸ் அண்டு இனிஷியல் வெலாசிட்டியில் டிட்டர்மைன் பண்ணுறது. கரெக்டாக? இப்போ அதனால் v1 ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ண போகிறோம். இந்த v1 ரைட் சைடில் வச்சுட்டு இந்த m1 ப்ளஸ் m2 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா டினாமினேட்டரில் வரும். டினாமினேட்டரில் வரும். லெஃப்ட் சைடில் 2 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ செப்பரேட்டாக டிவைட் பண்ணணும். v1 is equal to இங்கே யார் இருக்கிறது? m1 minus m2 into u1 divided by m1 plus m2. அடுத்தது இங்கே யார் இருக்கிறது? plus 2 m2 u2 divided by யார்?
m1 plus m2. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த இனிஷியல் வெலாசிட்டிஸ்லாம் அவுட் சைடில் எடுத்துகிட்டு மாஸ் ஃபேக்டர் மட்டும் காமனாக வைக்க போகிறோம். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும்? v1 is equal to m1 minus m2 by m1 plus m2 into u1 ன்னு மாறும். plus 2m2 divided by m1 plus m2 into u2. This only the final velocity of the first body of mass m1 in terms of mass and initial velocity. Okay. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா v2 கண்டுபிடிக்க போகிறோம் in terms of mass and initial velocity இல்லையா? Similarly அப்படின்னா அதே மாதிரி by substituting 4.51 in equation 4.47. 4.51 equation 4.47ல substitute பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா substituting equation 4.53 in equation 4.52. 53 எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணலாம்? 4.52ல substitute பண்ணலாம். அப்போது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? 4.52 யாருங்கிறது தெரிஞ்சிருக்கணும். யார் இது? v2 is equal to u1 plus v1 minus u2. இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா v1ஓட வேல்யூ 4.53 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 4.53 யாரு? v1 is equal to m1 minus m2 divided by m1 plus m2 into u1 plus 2m2 divided by m1 plus m2 into u2ங்கிறது தான் 4.53 எக்ஸ்பிரஷன். இப்போ அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். இந்த v2க்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? இந்த ஈக்குவேஷனை அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது நமக்கு யார் கிடைக்கிறா? v2 is equal to இந்த u1 அப்படியே இருக்கும் ப்ளஸ் v2க்கு பதிலாக இதை அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் v1க்கு பதிலாக அப்ளை பண்ணியிருக்கோம் மைனஸ் u2. இப்போ நமக்கு கிடைக்கிற ஃபைனல் எக்ஸ்பிரஷன் v2 is equal to 2m1 divided by m1 plus m2 into u1 plus m2 minus m1 divided by m1 plus m2 into u2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். ஈக்குவேஷன் 4.47 யாரு? m1 into u1 minus v1 is equal to m2 into v2 minus u2. இந்த 4.47ல 4.51 சப்ஸ்டியூட் பண்ணணும். 4.51ங்கிறது யாரு? the value of v1 is equal to v2 plus u2 minus u1 இல்லையா? இந்த எக்ஸ்பிரஷனை அப்ளை பண்ணுறோம். இங்கே இருக்கிற யாருக்கு பதிலாக? v1க்கு பதிலாக அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது v2 is equal to 2m1 divided by m1 plus m2 into u1 plus m2 minus m1 by m1 plus m2 into u2 அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்னெல்லாம் டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டிஸ் ஆஃப் த டூ எலாஸ்டிக் பாடிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டிலையும் டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாஸ் அண்ட் இனிஷியல் வெலாசிட்டிலையும் டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஸ்பெஷல் கேசஸ் போகிறோம். சில கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணி v1 and v2 வேல்யூ எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூட் பண்ண போகிறோம்.
கேஸ் 1ல பார்த்தீங்கன்னா when bodies has the same mass, ரெண்டு எலாஸ்டிக் பாடியோட மாஸும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா m1 is equal to m2ன்னு அப்ளை பண்ணலாம், ஆர் m2 is equal to m1 அப்படின்னு சொல்லியும் அப்ளை பண்ணலாம். இந்த கண்டிஷனை வந்து ஃபஸ்ட்டு v1க்கான எக்ஸ்ப்ரெஷனில் அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் v1ங்கிறது யார்? v1 is equal to m1 minus m2 divided by m1 plus m2 into u1 plus 2m2 divided by m1 plus m2 into u2. இந்த எக்ஸ்ப்ரெஷனில் அந்த கண்டிஷனை நாம் அப்ளை பண்ணுறோம் இல்லையா? அப்ளை பண்ணும்போது யார் கிடைக்கிறா? v1 is equal to m2க்கு பதிலாக m1ன்னு அப்ளை பண்ணிக்குவோம். அப்போ m1 மைனஸ் m1ன்னு கிடைக்கும், டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 இன்ட்டு u1ன்னு கிடைக்கும். ப்ளஸ்ஸு ப்ளஸ் என்ன செய்யலாம்? 2m2க்கு பதிலாக m1ன்னு அப்ளை பண்ணுறோம், டிவைடட் பை m1 ப்ளஸ் m1 இன்ட்டு u2ன்னு கிடைக்கும். அடுத்தது சிம்பிளிஃபை பண்ணும்போது v1 is equal to m1 மைனஸ் m1ங்கிறது 0 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2, இல்லை இங்கேயும் வந்து நம்ம m1ன்னு தானே அப்ளை பண்ணணும், m1 இன்ட்டு u1 ப்ளஸ் இங்கே யார் 2m1 பை m1 2 டைம்ஸ் இருக்குது 2m1 இன்ட்டு யார் வரா u2, இந்த டேர்ம் வரும். அப்போ இந்த 2m1 2m1 கேன்சல் ஆயிரும். இங்கே எனி 0 டிவைடட் பை எனிதிங் அப்படின்னா அந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகும். அப்போ 0 இன்ட்டு u1 இன்ட்டு 2m1 by 2m1 into u2ன்னு கிடைக்கும். இங்கே வந்து m1க்கு பதிலாக m2ன்னு அப்ளை பண்ணியிருக்காங்க, நான் m2க்கு பதிலாக m1ன்னு அப்ளை பண்ணேன். எப்படி இருந்தாலும் இந்த மாஸ் ஃபேக்டர் கேன்சல் ஆயிரும். அப்போ 0 இன்ட்டு u1ங்கிறது 0 ஆயிரும். ஃபஸ்ட்டு டேர்ம் 0 ஆயிடுச்சு, செகண்ட் டேர்மில் ரிமைனிங் இருக்கிறது u2. therefore v1 is equal to u2. மாஸ் சேமாக இருக்கும்போது ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் தி ஃபஸ்ட் பாடிங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் தி செகண்ட் பாடிக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். சரியா? இதே கண்டிஷனை வந்து v2க்கான எக்ஸ்ப்ரெஷன்லேயும் யார் v2 is equal to 2m1 divided by m1 plus m2 into u1 plus m2 minus m1 divided by m1 plus m2 into u2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனில் வந்து m1 is equal to m2 அப்படிங்கிற கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது v2 is equal to 2m1 divided by இந்த m2க்கு பதிலாக m1ன்னே அப்ளை பண்ணுறோம், m1 இன்ட்டு யார் இருக்கிறா? இங்கே u1 இருக்குது, ப்ளஸ்ஸு இந்த m2க்கு பதிலாக m1ன்னு அப்ளை பண்ணுறோம், m1 மைனஸ் m1 டிவைடட் பை m1 ப்ளஸ் m1ன்னு இருக்கும் இன்ட்டு u2. இப்போ m2 மைனஸ் m1 மைனஸ் m1ன்னா 0 ஆயிரும். அப்போ 0 டிவைடட் பை எனிதிங்னா 0. அப்போ அந்த செகண்ட் டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும் இல்லையா? மீதி யார் இருப்பாங்க? இங்கே m1 ப்ளஸ் m1ன்னா 2m1ன்னு அர்த்தம். therefore v2 is equal to
2m1 by 2m1 into u1 plus 0 into u2 இருக்கும். Multiplied anything with 0 அப்படின்னா that whole term is equal to 0. அப்போ இங்கே இருக்கிற m1ம் m1ம் கேன்சல் ஆயிருச்சு, 2ம் 2ம் கேன்சல் ஆயிருச்சு. therefore v2 is equal to u1. அப்போ the final velocity of the second body is equal to initial velocity of the first body when the mass of the two elastic bodies are equal. The equations 4.45 and 4.56 அதாவது v1 and v2 அப்படிங்கிற expression shows that எதை நமக்கு சொல்லுது அப்படின்னா in one dimensional elastic collision when two bodies of equal mass collide after the collision their velocities are exchanged. equal mass இருக்கிற two elastic bodies எப்போ வந்து ஒன் டைமென்ஷனல் கொல்யூஷனுக்கு இன்வால்வ் ஆகுதோ அப்படி இன்வால்வ் ஆகும்போது ஆஃப்டர் கொல்யூஷன் தி வெலாசிட்டிஸ் ஆஃப் த டூ பாடிஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச்டு ஆஃப்டர் தி கொல்யூஷன் இல்லையா. ஒரே சமமான நிறை இருக்கிற ரெண்டு மீட்சித்தன்மையுடைய பொருட்கள் வந்து ஒரு பரிமாண மீட்சி மோதலுக்கு உட்படும் போது மோதலுக்கு அப்புறம் அந்த ரெண்டு மீட்சித்தன்மையுடைய பொருட்களோட திசைவேகங்கள் வந்து பரிமாற்றப்படுகின்றன அப்படிங்கிறத தான் இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் கேஸ் 2. when bodies have the same mass m1 and is equal to m2 அதே நேரத்தில் செகண்ட் பாடி யூஸ்வலி டார்கெட் பாடி அப்படிங்கிறதுனால இலக்கு பொருளுங்கிறதுனால அது அட் ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் தட் செகண்ட் பாடி 0ன்னு எடுத்துக்கிறோம். ரெண்டாவது ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறதாவும் முதல் ஆப்ஜெக்ட் போய் ரெண்டாவது ஆப்ஜெக்ட் மேலே மோதுறதாவும் கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இந்த கண்டிஷன்ஸை வந்து அதாவது m1 is equal to m2 அப்படிங்கிற கண்டிஷனையும் u2 is equal to 0 அப்படிங்கிற கண்டிஷனையும் நம்ம final velocity of the two bodies v1 and v2 in terms of mass அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன்ஸில் அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது? வெயிட். இப்போ v1ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ்பிரஷன் ஃபார் v1 அப்படின்றது v1 is equal to m1 minus m2 divided by m1 plus m2 into u1 plus 2m2 divided by m1 plus m2 into u2. இதில் நம்மளோட கண்டிஷன் அப்ளை பண்ணலாமா? என்ன கண்டிஷனு? m1 is equal to m2, u2 is equal to 0. v1 is equal to m1 minus m2 divided by m1 plus m2 into u1 plus 2m2 divided by m1 plus m2 into u2. இப்போ நம்மளோட கண்டிஷன் அப்ளை பண்ணுங்க. v1 is equal to m2க்கு பதிலாக m1 அப்ளை பண்ணலாமா? அப்போது m1 minus m1 divided by m1 plus m2ன்னு கிடைக்கும் into u1 plus இங்கே இருக்கிற m2க்கு பதிலாக m1ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போது 2m1 divided by instead of this m2 also m1. அப்போது m1 plus m1 into instead of this u2 we are going to apply 0. ஓகே, இப்போ என்ன கிடைக்கும்? m1 மைனஸ் m1ன்றது 0 ஆகிடுச்சு. இங்கே m1 இல்லையா, சாரி இங்கே m1. அப்போ m1ங்கிறது 2m1. அப்போ 0 டிவைடட் பை எனிதிங் இஸ் நத்திங் பட் 0. செகண்ட் டேர்ம் பாருங்கள், மல்டிப்ளைடு எனிதிங் வித் 0 அப்படின்னா 0.
மாஸ் ஆஃப் த டூ பாடிஸ் சேம் அப்படின்னும் செகண்ட் ஆப்ஜெக்ட் இனிஷியலி அட் ரெஸ்ட் அப்படின்ற கண்டிஷனையும் நம்ம அப்ளை பண்ணும்போதே தி ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் தட் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் கோஸ் டு 0 அப்படிங்கிறத தான் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சேம் கண்டிஷனை வந்து 4.54 அப்படின்ற எக்ஸ்ப்ரெஷனில் அப்ளை பண்ணி V2 டிட்டர்மைன் பண்ண போகிறோம். 54 அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷனில் அப்ளை பண்ணி V2 டிட்டர்மைன் பண்ண போகிறோம். எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் V2 என்னது? V2 is equal to 2m1 divided by m1 plus m2 into u1 plus m2 minus m1 divided by m1 plus m2 into u2. இப்போ நம்மளோட கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். V2 is equal to 2m1 divided by m1 plus instead of this m2 வந்துட்டு m1 ன்னு அப்ளை பண்ணுறோம். into u1 plus instead of this m2 m1 ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ m1 minus m1 divided by m1 plus m1 ன்னு கிடைக்கும். into u2 is equal to 0 ன்னு அப்ளை பண்ணுறோம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. V2 is equal to 2m1 by 2m1 m1 2 times இருக்குது into யாரு u1 plus இந்த term 0 m1 minus m1 ன்னா 0 by anything அப்படின்னா 0 into 0 multiplied 0 with 0 னா 0. அப்போ அந்த செகண்ட் டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்தீங்கன்னா 2m1 2m1 கேன்சல் ஆகிடுச்சு. மீதி இருக்கிறது ஒன்லி u1. எஸ், therefore V2 is equal to u1. Both elastic bodies are having the same mass and initially the second elastic body at rest அப்படிங்கிற கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணும்போது velocity of the second body after collision அப்படின்றது velocity of that first body before collisionக்கு ஈக்குவலாக இருக்குது. எஸ், equations 4.57 and 4.58 shows that when the first body comes to rest, the second body when first body come to rest, then the second body moves with the initial velocity of the first body. செகண்ட் பாடி ரெஸ்ட்டில் இருக்கும்போது அல்லது ரெஸ்ட்டுக்கு வரும்போது செகண்ட் பாடி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாடியோட வெலாசிட்டியில் மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த கேஸ் 2லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் கேஸ் 3. தி ஃபஸ்ட் பாடி இஸ் வெரி மச் லைட்டர் தேன் தி செகண்ட் பாடி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பாடி செகண்ட் பாடியை விட ரொம்ப லைட் வெயிட் இருக்கிறதா எடுத்துக்கும்போது m1 வெரி வெரி லெஸ் தென் m2ன்னு சொல்லலாம். இன் அதர் வேர்ட்ஸ் m2 இஸ் வெரி வெரி கிரேட்டர் தேன் m1ன்னு சொல்லலாம். m1 ரொம்ப சின்னது when compared to m2 அப்படிங்கும்போது தி ரேஷியோ m1 by m2 is very very less than 1ன்னு சொல்லலாம். less than 1 is approximately equal to 0. அது மட்டும் இல்லை, இன்னொரு கண்டிஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா and also the second body at rest, therefore velocity of that second body before collision is equal to 0. இந்த ரெண்டு கண்டிஷனையும் நம்ம அப்ளை பண்ணணும். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டிவைடிங் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆஃப் ஈக்குவேஷன் 4.53 4.53 ஈக்குவேஷனோட நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் பை m2ஆல் டிவைட் பண்ணுறோம். என்ன அது ஈக்குவேஷன் 4.53 அப்படின்றது
V1 is equal to M1 minus M2 divided by M1 plus M2 into U1 plus 2M2 divided by M1 plus M2 into U2. இதை வந்து M2 by M2 ஆல டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு யார் கிடைக்கிறாங்க? V1 is equal to M1 by M2 minus 1 divided by M1 by M2 plus 1 into U1 கிடைக்குது. Plus second term என்னவா மாறுது அப்படின்னா 2 divided by M1 by M2 plus 1 into 0. ஏன்னா U2 is equal to 0. அது மட்டும் இல்லாமல் divided by M2ங்கிறதுனால இங்கே பாருங்க. Wait. V1 is equal to M1 by M2 minus M2 by M2 divided by whole divided by M1 by M2 plus M2 by M1 into யாரு U1 plus 2M2 by M2 the whole divided by M1 by M2 plus M2 by M2 னு கிடைக்கும். into யாரு அப்படின்னா U2. இந்த U2 ஓட வேல்யூ வெயிட் U2 தான் ஆல்ரெடி நம்ம 0ன்னு சொல்லியாச்சு. இப்போ பாருங்க M2 by M2 தானே. அப்போது anything divided by the same thing is equal to 1. அப்போது இந்த M2 by M2 1 ஆயிரும். இந்த M2 by M2 1 ஆயாச்சு. இங்கே இருக்கிற M2 by M1 is equal to 1 and also the last term the M2 divided by M2 also 1. அப்போ நமக்கு ரிமைனிங் கிடைக்கிற எக்ஸ்பிரஷன் என்னது? M1 by M2 minus 1 by M1 by M2 plus 1 into U1 plus 2 divided by M1 by M2 plus 1 into 0. சரியா? V1 is equal to M1 by M2 minus 1 by M1 by M2 plus 1 into U1 plus 2 by M1 by M2 plus 1 into 0. Multiplied anything with 0 அப்படின்னா that whole term is equal to 0. அப்போ second term அப்படியே 0 ஆயிடுச்சு. Yes. அடுத்தது என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணியிருந்தோம்? M1 is very very less than M2ன்னு சொல்லியிருந்தோம். or M2 is very very greater than M1ன்னு சொல்லியிருந்தோம். அப்போ the ratio M1 by M2 is approximately 0ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த M1 by M2க்கு பதிலாக நம்ம 0ன்னு அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் 0ன்னு அப்ளை பண்ணுறோம். இந்த செகண்ட் டேர்ம் அப்படியே 0 ஆகிடுச்சு. அப்போது V1 is equal to 0 minus 1 by 0 plus 1 into U1 அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடச்சிருக்கு. இது சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். V1 is equal to minus 1 by plus 1 into U1. அப்போது anything divided by the same thing is equal to 1. 1 by 1னா 1 minus 1 into U1. 1 into U1 அப்படின்னா U1 தான் கிடைக்கும். Therefore V1 is equal to minus U1. இதே மாதிரி நம்ம V2 ஓட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். எஸ். ஓகே.
Similarly, dividing numerator and denominator of equation 4.54 by m2. 4.54 அப்படிங்கிற expression யாரை கொடுக்குது நமக்கு? Final velocity, that is v2 of the second elastic body கொடுக்குது இல்லையா? அந்த expressionல both numerator and denominator வந்து m2 ஆல divide பண்ணணும். Yes. 4.54ங்கிற expression என்னது? v2 is equal to 2m1 divided by m1 plus m2 into u1 plus m2 minus m1 divided by m1 plus m2 into u2. இந்த எக்ஸ்பிரஷனை தான் வந்து by m2 ஆல எல்லா டேர்மையும் டிவைட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் u2 is equal to 0 அப்படிங்கிற கண்டிஷனையும் நாம் இங்கே அப்ளை பண்ணணும். ஓகே, அப்படி அப்ளை பண்ணும்போது v2 is equal to 2m1 by m2 whole divided by m1 by m2 plus m2 by m2 னு கிடைக்கும். into u1 plus m2 by m2 minus m1 by m1 divided by m1 by m2 plus m2 by m2 into u2. u2 is equal to யாரு? 0. கரெக்ட் தானே? இப்போ பாருங்க, இந்த 2m1 by m2 அப்படியே இருக்கும், இந்த m1 by m2 அப்படியே இருக்கும். m2 by m1ங்கிறது 1ஆ மாறும். m2ஐ m2ஆல் டிவைட் பண்ணும்போது 1. எனிதிங் டிவைடட் பை தி சேம் திங் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இன்ட்டு u1 அப்படியே இருக்கும். அடுத்து செகண்ட் டேர்மில் பார்த்தோன்னா இந்த m2 by m2னா 1 மைனஸு m1 by m1 by யார் இங்கே இருப்பா? m2 இருக்கும் இல்லையா? டிவைடட் பை m1 by m2 அப்படியே இருக்கும், ப்ளஸ் m2 by m2னா 1 இன்ட்டு 0. ஏன்னா u2 is equal to 0. பிஃபோர் collision தி செகண்ட் பாடி அட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? எஸ். செகண்ட் டேர்மில் வந்து கண்டிஷன் அப்ளை பண்ணவே தேவையில்லை. 0வால் எதை மல்டிபிள் பண்ணாலும் கோஸ் டு 0. இந்த செகண்ட் டேர்ம் அப்படியே 0 ஆயிரும். மீதி யார் இருக்கிறது? இந்த 2 இன்ட்டு m1 by m2ன்றது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0. அப்போது v2 is equal to 2 into 0 divided by இங்கே யார்? 0 plus 1 into u1 plus செகண்ட் டேர்ம் அப்படியே 0 ஆயிடுச்சு. therefore v2 is equal to 2 into 0னா யார்? 0 divided by 1. 0 plus 1ங்கிறது 1 into u1 plus 0. 0 divided by anything அப்படின்னா என்னது? 0. அப்போது v2 is equal to 0 into u1. அப்போ v2 is equal to 0 multiplied anything with 0 அப்படின்னா 0. therefore v2 is equal to 0. v2 is equal to 0. The equation 4.59 implies that the first body which is lighter returns back. First bodyங்கிறது light weight இருக்கிறது, அதனால் அது என்னாச்சு? return back. The first body light weight so that return back in the opposite direction with the same initial velocity as it has a negative sign minus u1. இந்த 4.60ங்கிற equation v2 ஓட equation எதை சொல்லுது அப்படின்னா implies that the second body which is heavier in mass continues to remain at rest even after collision. செகண்ட் பாடி அப்படிங்கிறது ஃபஸ்ட் பாடியை விட ஹெவி வெயிட் இருக்கிறதுனால அது ரிமைன் ரெஸ்ட் ஸ்டேட்லேயே என்ன பண்ணுது அப்படின்னா
தன்னை வந்து கண்டினியூ பண்ணிக்குது ஆஃப்டர் கொல்யூஷன் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் பாடி லைட் வெயிட் இருக்கிறதுனால ரிட்டன் பேக் வருது, அதனால் v1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் u1ன்னு கிடச்சிது. செகண்ட் பாடி ஹெவி வெயிட் இருக்கிறதுனால ஆஃப்டர் கொல்யூஷன் ஆல்சோ அட் ரெஸ்ட்டு, தேர்ஃபோர் v2 இஸ் ஈக்குவல் டு 0. ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதனோட வெலாசிட்டி அப்படின்றது 0. ஃபார் எக்ஸாம்பிள், if a ball is thrown at a fixed wall, the ball will bounce back from the wall with the same velocity with which it was thrown but in opposite direction. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பாலை வந்து ஒரு ஃபிக்ஸ்டு வாலை நோக்கி வீசுகிறோம். அப்படி வீசும்போது அந்த பால் என்ன செய்யும் அப்படின்னா எகிரி பவுன்ஸ் பேக் அப்படின்னா எகிரி திரும்ப பழைய நிலைமைக்கே வரும். ஃப்ரம் தி வால் செவுத்தில் பட்டு எதிர்த்து வரும். வித் தி சேம் வெலாசிட்டி விச் வாஸ் த்ரோன் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். எந்த வெலாசிட்டியில் அந்த பாலை செவுத்தை நோக்கி வீசணுமோ அதே வெலாசிட்டியில் திரும்பி வரும், பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். வெலாசிட்டி ஆஃப் தட் ஆப்ஜெக்ட் பிஃபோர் இன்சிடென்ட் ஆன் தி வால் அண்ட் ஆஃப்டர் ரிட்டன் பேக் டு தி வால் அப்படிங்கிறது சேமாகவே இருக்கும், பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பாடி இஸ் வெரி மச் லைட்டர் தேன் ஃபஸ்ட் பாடி. ஃபஸ்ட்டு பாடிங்கிறது ஹெவியர் வென் கம்பேர் டு செகண்ட் பாடிங்கிற கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி செகண்ட் பாடி இனிஷியலி அட் ரெஸ்ட் அப்படிங்கிற கண்டிஷனையும் அப்ளை பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது m2 இஸ் வெரி வெரி லெஸ் தேன் m1 சொல்லலாம், ஆர் m1 இஸ் வெரி வெரி கிரேட்டர் தேன் m2 சொல்லலாம். அப்போது m2 பை m1 அப்படிங்கிற ரேஷியோ லெஸ் தேன் 1 இருக்கும். தட் இஸ் நத்திங் பட் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0. m2 பை m1ங்கிற ரேஷியோ 0 அப்படின்னும் u2 is equal to 0ங்கிற கண்டிஷனையும் நம்ம அடுத்து அப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் கேஸ் 4. முன்னாடி வந்து v1 v2 வந்து போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் m2ஆல் டிவைட் பண்ணோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, டிவைடிங் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் பை m1. 4.53ங்கிறது தி வேல்யூ ஆஃப் v1 அண்ட் 4.54 அப்படிங்கிறது தி வேல்யூ ஆஃப் v2. இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்லேயும் இருக்கிற போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டேர்ம்ஸை வந்து m1ஆல் டிவைட் பண்ணுறோம். எஸ், இப்போ ஃபஸ்ட்டு v1 கண்டுபிடிக்கலாம். v1 இஸ் ஈக்குவல் டு என்னது, சாரி, m1 மைனஸ் m2 டிவைடட் பை m1 plus m2 into u1 plus 2m2 by m1 plus m2 into u2. சரியா? இப்போ டிவைட் பண்ணுங்க பார்க்கலாம். m1 is equal to m1 by m1 minus m2 by m1 divided by m1 by m1 plus m2 by m2 m2 by m1 into u1 plus 2m2 by m1 divided by m1 by m1 plus m2 by m1 into u2. u2க்கு பதிலாக என்ன அப்ளை பண்ண போகிறோம்? 0. தி செகண்ட் எலாஸ்டிக் பாடி இனிஷியலி அட் ரெஸ்ட் அப்படிங்கிற கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். இதுலேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு, செகண்ட் டேர்ம் ஃபுல்லாக அப்படியே 0 ஆயிரும். ஏன்னா எனிதிங் மல்டிப்ளைடு வித் 0 அப்படின்னா 0, இந்த டேர்ம் அப்படியே 0 ஆயிடுச்சு. இப்போ ரிமைனிங் பாருங்கள், m1 by m2 இருக்குது. எனிதிங் டிவைடட் பை தி சேம் திங்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 1 மைனஸ் m2 by m1 டிவைடட் பை m1 by m1னா 1 ப்ளஸ் m2 by m1 into u1. எஸ்,
இப்போ பாருங்கள் இந்த செகண்ட் டேர்ம் அப்படியே எலிமினேட் பண்ணிடலாம். ஹோல் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 0. கண்டிஷனே எதுவும் அப்ளை பண்ணவே தேவையில்லை. அடுத்தது என்ன பண்ணலாம், v1 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் m2 பை m1ங்கிறது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு என்னது 0. அப்போ 0ன்னு அப்ளை பண்ணுறோம். ஏன்னா m1 இஸ் வெரி வெரி கிரேட்டர் தேன் m2ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் m2 பை m1ங்கிறது 0 இன்ட்டு u1 ப்ளஸ் 0. இப்போ பாருங்கள் v1 இஸ் ஈக்குவல் டு 1 minus 0 by 1 plus 0 into u1 into plus 0. v1 is equal to 1 divided by 1 into u1. அப்போ 1 by 1 னா 1 தான். Therefore v1 is equal to 1 into u1. That is nothing but v1 is equal to u1. அப்போ after the collision, the first elastic body moving with the initial velocity of that first elastic body, that is v1 is equal to u1. Yes. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், similarly dividing numerator and denominator of equation 4.58 by m1. v2 ஓட வேல்யூவை வந்து m1ஆல் எல்லா டேர்மையும் டிவைட் பண்ணுறோம். v2 யாரு, v2 is equal to 2m1 by m1 plus m2 into u1 plus m2 minus m1 divided by m1 plus m2 into u2. இல்லையா? இப்போ கண்டிஷன் அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். v2 is equal to 2 m1 by m1 divided by m1 by m1 plus m2 by m1 into u1 plus second term அப்படியே என்னாச்சு 0 ஆயிடுச்சு. ஏன்னா u2 is equal to 0. இந்த term அப்படியே 0 ஆயிரும். இப்போ simplify பண்ணுங்க. இந்த m1 by m2ங்கிறது 1 ஆயிடுச்சு. அப்போ 1 into 2னா 2 divided by m1 by m1ங்கிறது 1 plus m2 by m1 இருக்கும் into u2. Sorry, u1. இப்போ m2 by இந்த second term 0 ஆயிடுச்சு. m2 by m1 is approximately equal to 0 நமக்கு தெரியும். அப்போ v2 is equal to 2 divided by 1 plus 0 into u1. அப்போ v2 is equal to 2 divided by 1 into u1. அப்போ anything divided by 1 அப்படின்னா அதே தான் வரும். அப்போ 2 into u1 2u1. Therefore v2 is equal to 2u1. இப்போ final velocity of that second elastic body அப்படின்றது 2 times of that initial velocity of the first bodyக்கு ஈக்குவலாக இருக்கு. That is v2 is equal to 2u1. இந்த ஈக்குவேஷன் பாருங்க. 4.61 implies that the first body which is heavier continue to move with the same initial velocity. First body heavier body, weight அதிகம், mass அதிகம், அது same initial velocity ஓட மூவ் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா செகண்ட் பாடி இனிஷியலி அட் ரெஸ்ட். அப்போ u2 is equal to 0. அதே மாதிரி the equation 4.62 4.61ங்கிறது the value of v1, 62ன்றது the value of v2, that is equal to 2u1ன்னு இப்போ தான் படித்தோம். This equation suggests that the second body which is lighter will move with twice the initial velocity of the first body. After collision இந்த second body என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பாடியோட வெலாசிட்டி மாதிரி இனிஷியல் வெலாசிட்டி மாதிரி 2 times ஆஃப் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. ஏன்னா லைட் வெயிட் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். It means that the light body is thrown away from the point of collision. அந்த லைட் வெயிட் இருக்கிற பாடி வந்து பாயிண்ட் ஆஃப் கொல்லிஷனை விட்டு வெளிநோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் தட் செகண்ட் எலாஸ்டிக் பாடி மூவிங் வித் தி இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப்
twice the initial velocity of that first body அப்படிங்கிறது தான் இந்த கேஸ் 4லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். ஓகே, தேங்க்யூ.